அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மனம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. சில நேரங்களில் பார்த்தா உற்சாகமாக இருக்கும், சில நேரங்களில் ரொம்ப டல்லாக இருக்கும். அப்படி நம்முடைய அந்த உணர்வுகளானது நம்முடைய மனதிற்கேற்ப, மனதினுடைய எண்ணங்களுக்கேற்ப அந்த உணர்வுகளானது ஒரு நேரம் நன்றாகவும் ஒரு நேரம் ஒரு மந்தமாகவும் இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா நம் வாழ்க்கையில் நாம் செயல்படக்கூடிய அணுகக்கூடிய விஷயங்களில் நம்முடைய ஒரே விதமாக ஒரே சமநிலையில் நாம் எப்பொழுதும் எல்லா நேரமும் நாம் ஒரே மாதிரி அணுக முடியவில்லை. எப்பவும் ஒரே மாதிரியான உணர்வுகளில் ஒரே மாதிரியான அந்த உற்சாகத்தில் நம்மை நாம் எப்படி வைத்துக் கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உணர்வுகள் தான் நம்மை ஒரு விஷயத்தில் ஈடுபடுறதுக்கு மிகுந்த ஒரு ஆர்வத்தையும் மிகுந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவது இந்த உணர்வுகள் தான். இதற்கு பார்த்திங்கன்னா நம்முடைய மனமானது ஒரு விஷயத்தில் விருப்பம் ஏற்பட வேண்டும். அப்போது இதற்கு மனம் உணர்வுகள் அதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அதுவும் ஒரு காரணம் தான். நம் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் உற்சாகம் இல்லாமல் உற்சாகமாக இருக்கிறதுக்கும் இந்த மனமும் இந்த மனதை சார்ந்த உணர்வுகளும் ஒரு காரணம் தான். ஆனால் இதுவே முழுமையான காரணம் சொல்ல முடியாது. இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சக்தி நிலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது. அந்த சக்தி நிலை தான் அடிப்படை காரணம். அதுதான் நம்முடைய மனதினை என்ன பண்ணுது, கொஞ்சம் மனதினை மாறும்பொழுது அதற்கேற்ப எண்ணங்களும் உணர்வுகளும் மாறுகின்றது. இதன் அடிப்படையில் தான் நாம் ஒவ்வொரு நேரமும் உற்சாகமாகவும் சோம்பலாகவும் இருப்பதற்கான காரணம். இப்போ நாம் உற்சாகமாக இருந்தால் நம் வாழ்க்கையில் எதை அணுகினாலும் அதை உற்சாகத்தோடு நாம் அணுகி அதில் நாம் வெற்றி காண்போம். சோம்பலாக ஒரு அணுகணும் அப்படின்னா நம்ம அந்த ஒரு விஷயத்தில் நம்ம சோம்பலாக அணுகுவதினால் அதில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் அதன் மூலம் நம்ம ஒரு மகிழ்ச்சியும் இல்லாமல் அப்படியே ஒரு சோம்பலாக இருப்போம். என்ன போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டாக விட்டுருவோம். அதன் மூலமாக நமக்கு அது வெற்றியும் கிடைப்பதும் கிடையாது. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த உணவு முறைகள், நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர், நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தூங்கக்கூடிய நேரங்கள், இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் மூலமாக நம்முடைய உடல் புத்துணர்ச்சியாக இருக்குது. சரியான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அதன் மூலம் உடலும் மந்தமடையும். உடல் மந்தமடையும் பொழுது நம்முடைய மனமும் மந்தமடையும். இதெல்லாம் மந்தமடையும் பொழுது என்ன, நம்முடைய சக்தி நிலையும் ஒரு தீவிரத்தன்மை இல்லாமல் ஒரு மந்தமாகவே இருக்கும். அப்போ உணவு ஆனது இதற்கு மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. உணவை நாம் சரியாக எடுத்துக்கொண்டோமே என்றால் எப்பொழுதும் என்ன, இங்கே எப்போ நம்ம உற்சாகமாக இருக்கலாம். அதாவது உற்சாகமாக இல்லாவிட்டாலும் நாம் சோம்பலாக மந்தமாக இருக்க மாட்டோம். உணவு சரியான விதத்தில் எடுத்துக்கொண்டால் நாம் மந்தமாக இருக்க மாட்டோம். ஒரு பேலன்ஸாக நம்ம இருக்க தெரியும். எப்பவுமே இது பேலன்ஸாக இருக்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நாம் செய்யக்கூடிய அந்த சாதனைகள், அதாவது தியான பயிற்சி முறைகள், இந்த தியான பயிற்சிகளின் மூலமாக நம்முடைய தினமும் நாம் தியான பயிற்சிகளை, அதாவது ஒரு 20 நிமிடமாவது ஒரு கண்களை மூடி நாம் தியான பயிற்சிகளை மேற்கொள்வதனால் நம்முடைய உடல், மனம், உணர்ச்சி, சக்தி நிலைகள் ஒரு விதமான அமைதி நிலையிலும் ஒரு விதமான சமநிலையிலும் இருப்பதற்கு மிகவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. அதனால் நம்முடைய உணவு முறைகளிலும் நாம் செய்யக்கூடிய அந்த தியான பயிற்சிகளையும் நம் வாழ்க்கையில் கடைபிடித்தோமே என்றால் நம் உடல், மனம், உணர்ச்சி, சக்தி நிலைகள் ஒரே சமநிலையோடு சீராக ஒரு அமைதி நிலையோடு இருக்கும். இதுதான் முக்கியம். அனைவருக்கும் நன்றி.